நான் எதிர்பார்க்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நானும் அவரும் மீட் பண்ணது என் பர்த்டே அப்போ தான் 1 month கிட்ட ஆயிடுச்சு. அவர் ஊருக்கு வரவே இல்லை. இப்போ என்கிட்ட கூட சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்திருந்தாரு. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. டெலிவரி டேட் கொஞ்சம் கிட்ட வந்தனால பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் வெளியில் கிளம்பி போயிட்டோம். பேபி ஷாப்புக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறப்ப எனக்கு எப்படா இதை வந்து பேபிக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. என்னையே அறியாமல் எனக்கு ஒரு மதர்ஹுட் ஃபீலிங் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பொருளும் பார்க்குறப்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் இருந்ததுனால ஃபெலோடா ஷாப்புக்கு போய் ஒரு ஃபெலோடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலோடாலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் இல்லைன்னா எப்படி ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் நானும் ஹஸ்பண்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் vlogல